இதுதான் நாங்க இருந்த ஹோம் ஸ்டே. இதோட என்ட்ரன்ஸு அண்ட் லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, பிளேயிங் ஏரியா இருக்கும். அண்ட் இதோட என்ட்ரன்ஸ் வீட்டோட என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தா, லெஃப்ட் சைடு வந்து பீன் அரோமான்னு சொல்லிட்டு ஹோம் ஸ்டேயோட நேம் இருக்கும். இது வந்து லிவிங் ரூம். ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். இதுவும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதில பழைய காலத்து ஃபோன் அண்ட் நெறைய ஆன்டிக் பீசஸ் எல்லாமே இருந்துச்சு. இது அந்த காலத்துல யூஸ் பண்ண சின்ன டிவி எப்படி யூஸ் பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதான் ஓவரால் வியூ உள்ளுக்குள்ளே இருக்கிறது. அண்ட் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரூம் வந்து ஸ்டேர்கேஸ்க்கு முன்னாடி இருக்கும். இந்த ரூமில் தான் நாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வுட்டன் ஃபர்னிச்சர்ஸ் தான். ஸோ ரொம்பவுமே பார்க்குறக்கு ரொம்ப ஆன்டிக் பீஸோட நல்லா இதாக இருக்கும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, லிவிங் ரூம்லேருந்து ரைட் சைடில் இருக்கிற இதில் வந்துட்டு அந்த காலத்தில் யூஸ் பண்ண காஃபி பீன்ஸ் எல்லாமே பிரிட்டிஷர்ஸ் யூஸ் பண்ணது ஆல்மோஸ்ட் லைக் பழைய காலத்து செஞ்சுரிஸில் யூஸ் பண்ணது. அண்ட் அதுலேருந்து தொட்ட மாதிரி இந்த பெட்ரூம் இருக்கும். அண்ட் பெட்ரூம்லேருந்து உள்ளே வந்தோன்னா இது டைனிங் ஸ்பேஸில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சர்வ் பண்ண ஒரு ப்ளே ஏரியா, கேரம் போர்டு ஷட்டில்லாம் விளையாடலாம். அண்ட் ஸ்டேர்கேஸ்லேருந்து போனால் இந்த ரைட் சைட்லாம் செஸ் விளையாடுறது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுலேருந்து ஒரு பெரிய பெட்ரூம் வந்து கனெக்ட் ஆகும். அண்ட் பெட்ரூம்லேருந்து வெளியில் வந்தோம் அப்படின்னா இது பால்கனி மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு பெட் காட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பால்கனிலேருந்து வியூ நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் ஓவரால் ஹோம் டூர் ஆஃப் நாங்கள் ஸ்டே பண்ண ஹோம் ஸ்டே.